சனாதனம் என்றால் என்ன என்ற அர்த்தத்தை தெரிந்து கொண்டு, அந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு, இந்த மாதிரி ஜாதி சண்டை ஏற்றத்தாழ்வுகளுக்கு பின்னால் இது வரலாறு. சனாதனம் என்பது ஒரு விதிமுறை, இயற்கை நியதி. அதற்கு இதுக்கு எப்படி நம்ம சம்மந்தப்படுத்த முடியும்? இது 1070 தலைமுறையாகத்தான் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இல்லையே. சனாதனம்னா என்றென்றைக்கும் இருக்கணும்ல. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கணும்ல. இது இங்கே இருக்குன்னா இது ஐரோப்பாவில் இருக்கா? ஐரோப்பாவில் வேறு விதமாக இருக்கும். இந்த மாதிரி எங்கே மனுஷர்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள தொழில்முறை போட்டி, நீ ஏற்றத்தாழ்வுங்கிறது இருப்பது நியதி. அதனால் நீங்கள் மாதிரி சனாதனம்னு இவங்க சொல்கிற அர்த்தமே புரியாமல் பேசுகிறாங்க. அந்த புரியாமல் பேசுகிறத மக்களுக்கு அவங்க எடுத்துகிட்டு சொல்கிறப்ப சனாதன தர்மத்தை நாம் தானே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ஹிந்துக்கள் நினைக்கிறப்ப அவங்களுக்கு மனம் புண்படுகிறது. ஆனால் இதில் எங்களுக்கு எப்போவுமே என்றென்றும் இருக்கிற ஒரு விஷயம் இல்லையே. ஏற்றத்தாழ்வு எல்லா இடத்துலையும் தானே இருக்குது. ஏற்றத்தாழ்வுன்னு பார்க்குறப்ப சங்கப்பாடலில் வரும், அந்த ஆரியப்படை கிடந்த நெடுஞ்செழியன் படிக்கணும்னு சொல்ல வரப்ப ஒரு லைன் அதில் வரும், பணம் கடன் வாங்கியாவது நீங்கள் படிக்கணும், ஒரே தாயோட வயிற்றில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சிறப்பின் பால் தாயும் மனம் திரியும்னு போடுறார். அந்த இடத்துல தான் அவர் சொல்றார், ஒரு குடியில் பிறந்த பலருள்ளும் மூத்தோனை வருக என்று சொல்லாது அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும்ங்கிற ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நிறைய பேர் பிறந்திருந்தா கூட மூத்தவன் தான் அப்படின்னு எடுத்துக்காம எவன் அறிவுடையவனோ எவன் கல்வி உடையவனோ அவன் பின்னாடி போவாங்க அப்படின்னு சொல்றப்ப சிறப்பின் பால் அது தாயோட மனதும் திரியுங்கிறார். அதுதான் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்னு உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு வருது. ஸோ அந்த தாயோட மனமே திரியறப்ப ஏற்றத்தாழ்வை பற்றி நீங்கள் ஏன் சொல்கிறீங்க?